துறை அடைந்தான் முருகன். அதன் பின்னர் பாலை நிலத்தின் வழியே சென்றதாக கூறுகிறார் கச்சியப்பர். பயிர் பசுமை இல்லாத சில பகுதிகளே தமிழ்நாட்டில் பாலையாக கருதப்பட்டன. தார்பாலைவனம் போன்ற மணற்பாங்கான வறண்ட நிலப்பரப்பு தமிழகத்தில் இல்லை. 5 நிலங்களையும் பாடுதல் வேண்டும் என்ற நூல் மரபுக்கு ஏற்ப இத்தகைய வர்ணனைகள் இடம்பெற்றிருக்கலாம். திருப்பரங்குன்றத்தில் தவம் இயற்றிக் கொண்டிருந்த பராசர முனிவர்களின் 6 குமாரர்களும் முருகனின் வருகையை அறிந்து அவன் சென்ற பாலை பகுதிக்கு வந்தனர். இந்திரனின் வேண்டுகோளின்படி பராசர குமாரர்களை தன்னுடன் வருமாறு பணித்தான் பரமனின் மைந்தன். இறுதியில் கந்தவேல் கடல் அலைக்கும் திருச்சீரலைவாய் என்னும் திருச்செந்தூர் நகரத்தை அடைந்தான். அங்கு பொற்கோவிலில் தங்கினான். பிருகஸ்பதி என்ற வியாழ பகவானிடம் அசுரர்களின் தோற்றம், வளர்ச்சி முதலியன குறித்து வினவினான். முருகா, உலகில் நீ அறியாதது யாது உள்ளது? நான் அறிந்த வகையில் அசுரர்களின் தவம், வரம் போன்ற அனைத்தையும் கூறுகிறேன் என்று பணிவுடன் கூறலானார் வியாழ பகவான். இத்துடன் உற்பத்தி காண்டம் நிறைவு பெற்றது.